ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இதோ 8 வருஷம் கழிச்சு நான் இந்தியாவில் பார்க்குறேன் இந்த தலை படத்தை. ஆமாம், இதுக்கு முன்னாடி துபாயில் தான் எல்லா படத்தையும் பார்த்துருந்தேன் தலை படத்தை. ஃபர்ஸ்ட் டைம் நான் 8 வருஷம் கழிச்சு இப்போ விடாமுயற்சியை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. ஓகே, துபாய்னு சொன்னதான் ஞாபகம் வருது. ஏகே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா துபாய்க்குலாம் வந்தார், கார் ரேஸில் பங்கேற்று ஜெயித்தாரு. அந்த பக்கம் ஏதாவது செய்திகள் வந்துச்சா, வாய்ப்பு இருந்துச்சா? வந்தது, பார்த்தோம், தலையை பார்த்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டோம். அந்த ஃபோட்டோவும் வந்து இருக்கு. பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, உன் குடும்பத்தை பாரு, உன்னோட ஒர்க்கை பாரு, அதுதான் அவர் சொன்னது. பேசியாச்சு. இப்போ நார்மலா நம்ம வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு அவரோட பேச்சு எப்படி இருக்கும்னு தெரியாது, பிஹேவியர் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? நேர்ல எப்படி இருந்தாரு, அவரை பாக்குறப்ப என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு? அவர் பார்க்கும்போது என்ன ஃபீல் அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் இதுதான் குடும்பத்தை பாரு, அது மட்டும் தான் சொன்னாரு, வேற எதுவுமே சொல்லலை. ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை பாரு, அதை மட்டும் தான் பேசினாரு. அதுக்கப்புறம் உன் ஒர்க்கை பாரு, நான் என் ரேஸ்க்கு வந்திருக்கேன், நீங்க ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். இது மட்டும் தான் சொன்னார். அட்வைஸ் பண்ணார், நல்லா அட்வைஸ். வீட்டிலலாம் பேசினேன், இன்ஸ்டாகிராம் இது சோஷியல் மீடியால போட்டோஸ் இது பண்ணேன். ரொம்ப எக்ஸைட் ஆயிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா படம் பார்க்க வந்திருக்கீங்க, படம் நாளைக்கு இறங்க போகுது. அங்க பார்த்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இங்க நீங்க பார்க்க போற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க? அங்க வந்து இந்த இதெல்லாம் இருக்காது, இந்த பால் அபிஷேகம் அதெல்லாம் இருக்காது. ஒரு ஸ்கிரீன்ல மட்டும் நார்மலா பார்க்க முடியும். இங்க வந்து நம்ம பால் அபிஷேகத்தோட ஃபேன்ஸோட கத்திட்டு பார்க்கலாம், அது அங்க இருக்காது, அவ்வளவுதான். சைலண்டா பாக்குற மாதிரி இருக்கும். இருக்காங்க. இந்த ரேஸுக்கே பாத்தீங்கன்னா 80, அவர் பார்க்கறதுக்கு கூட 80,000 பேர் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை 80,000 பேர் வந்தாங்க, சண்டேவும் 80,000 பேர் கிட்ட வந்தாங்க அவரை பார்க்கறதுக்கு. அவர் எல்லாருக்கிட்டையும் போட்டோ எடுத்தாரு, அவர் எல்லாருக்கிட்டையும் அன்பா இது பண்ணாரு. படத்துல ஒரு விஷயம், சில படங்கள் பாத்தீங்கன்னா நல்ல காமெடி சென்ஸோட வரும், பாட்டு கலர்ஃபுல்லா இருக்கும்ல. இந்த படத்தை பாக்குறப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, ஹாலிவுட் படம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர் ஆட்களுக்கு இந்த படம் எடுபடுமா? தாராளமா எடுப்படும். படத்தில் இருக்கிற கண்டென்ட் எடுபட்டுச்சுன்னா நம்ம ஊர் ஆட்கள் என்ன ஃபாரின் இந்தியா ஃபுல்லாவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. நம்ம ஊர் ஆளுங்க பார்க்கறத விட ஃபாரின்ல பாக்குறவங்க மாரி தான் இருக்குது படமே, ட்ரெய்லர் எல்லாமே பார்க்கறதுக்கு. அதனால வேர்ல்டு லெவலில் படம் வேற லெவலில் இருக்கும். நான் ஒன்று ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்தா அந்த படம் வேற லெவலில் இருந்திருக்கும். நார்மல் டைமில் வந்து எல்லாம் ஒர்க்கிங், பொங்கலுக்கு எல்லாருமே லீவ் போட்டு எல்லாருமே போயிருப்பாங்க. ஈவினிங் நைட்டு கம்பல்சரி ஃபுல்லாகும் தேட்டர். இந்த 5 நாளைக்குமே ஈவினிங் நைட்டு நல்லா இருக்கும். நூன் மேட்னி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆவரேஜா, மற்றபடி படம் ஓகே தான். இது வந்து ஃபெஸ்டிவல் நாளுக்கு வரல, ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீ புக்கிங்லேயே கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் இந்த படம் சம்பாதிச்சிருக்கு. சென்னையில நாளைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயுமே டிக்கெட் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மிகப்பெரிய புக்கிங் இருக்குல்ல. சோ ஒரு திருவிழா இல்லாத நாளா இருந்தா கூட இவர் படம் வர்ற அன்னைக்கு தான் திருவிழாவா மாறுதோ? ஆமா, அதான் விஷயம். நீங்களே கேட்டீங்களா திருவிழா மாறுதுன்ட்டு. இவருக்கு மட்டும்தான் திருவிழாவா மாறும். இதே நார்மலு சிவகார்த்திகேயன் வேற யாருக்குன்னா வந்தா திருவிழாவா இருக்குமா? ஒன்லி விஜய் அஜித், அவ்வளவுதான். 2 பேர் மாசு. இப்ப விஜயும் ஒதுங்கிட்டாப்புல, அரசியலுக்கு போயிட்டாப்புல நண்பரு. இவர் தான் இருக்கிறாப்புல. இவரும் தலையை என்ன பண்ணுவாப்புல, ஏக்கவும் ஒரு 2 படம் பண்ண போறாப்புல. அடுத்து அவரும் கம்முன்னு ஒதுக்கும் போறாப்புல. அவருக்கு ஹாபிட்டே வேறங்க, நம்ம நினைக்கிறதே இல்லை. அவரு நம்மளோட டபுளா நினைச்சுக்கிறாப்புல. அதனால நல்லா இருப்பாப்புல. படம் வந்து கலெக்ஷனை நோக்கியே போயிட்டு இருக்குல்ல. இப்போ 500 கோடி வரணும், 1000 கோடி அடிக்கிறதா டார்கெட் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கணிப்புப்படி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இவ்வளவு வரும், இல்லாட்டி இந்த படம் இவ்வளவு பெரிய சாதனை படைக்கணும் ஒரு எண்ணிக்கை இருக்கா? இதே படம் 1000 ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. வலிமை 38 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு தமிழ்நாடு. ஆமா, 38 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு. இந்த படம் ஒரு 45 50 கோடி கலெக்ட் ஆகும், அதுதான் டார்கெட் வைப்பாங்க. மற்றபடி இதுல இருந்து ஒரு 5 கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் தான் டார்கெட் பண்ணுவோம். நம்ம ஒரேடியா 100 கோடி ஃபர்ஸ்ட் நாள் கிடைக்கும், 4 நாளைக்கு 400 கோடி கிடைக்கும், 10 நாளைக்கு 1000 கோடி கிடைக்கும்னா அது புஷ்பா 2 ஏம் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி பட்ஜெட் உள்ள படம் பண்ணா பரவாயில்ல. பட்ஜெட்டுக்குள்ள ஒரு படம் தான் அது. விடாமுயற்சி படம் நாளைக்கு காலையில இறங்குது. டிக்கெட் எடுத்துட்டீங்களா? டிக்கெட்லாம் எடுத்தாச்சு ப்ரோ, டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. இங்க ரோகிணி வந்து செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். நைட்டு செலிப்ரேஷன் இருக்கும், ஸோ அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ரீசன் வந்து அதுதான். டிக்கெட்லாம் வந்து புக் பண்ணியாச்சு, டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. அந்த செலிப்ரேஷன் பார்க்கறதுக்காக தான் மெயினாக வந்திருக்கிறதுங்க ரோகிணிக்கு. நார்மலாவே தல படம் அப்படின்னா செலிப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும், முக்கியமா அவருடைய படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது இல்ல. கண்டிப்பா இந்த படம் எப்படி இருக்கும்? நல்லா எதிர்பார்ப்பு, நல்லாவே எதிர்பார்க்கிறோம், நல்லாவே இருக்கும் நம்புறோம், நல்லாவே இருக்கும் நம்புறோம். முக்கியமாக எனக்கு வந்து எப்படி சொல்றது, செலிப்ரேஷன், இந்த ஒரு நம்மளோட தல ரசிகரோட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்றோம்ல, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மெயின் ரீசனுக்காக தான் நான் வந்திருக்கிறது இங்கே. அதுவும் ரோகிணி தேட்டருக்கு வந்திருக்குது. ரோகிணினாலே தலையோட கோட்டை அது. ஸோ அதனால தான் அந்த வந்திருக்குது மெயினாக பார்க்கறது.
டீசர்ல ம் ஒரு பிஜிஎம் வரும், ம் மூயாச்சு அப்படின்னு வரும். அது வந்து கிட்டத்தட்ட அஜித் கடவுளை மாதிரி இருக்கும். அது வந்து ட்ரெய்லர்ல இல்ல. அந்த பிஜிஎம் படத்துல வரணுமா வேணாம்? கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக வரணும் தான். வரும், படத்தில் இருக்கும், பார்க்கலாம் எப்படி அந்த இருக்குன்னு. இடம் தியேட்டர்ல வர்றப்ப எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ரொம்பவே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். நல்லாவே ஃபேன்ஸோட நல்லா சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் முக்கியமாகவே. நீங்க வந்து ஒரு பெரிய ஏகே ஃபேன் இல்லையா? கண்டிப்பாக. சோ பொங்கலுக்கு படம் வரும். ஆமாம் 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 ஆமாம், அது ரொம்ப ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. பொங்கல் நான் அதுவும் இங்கே சென்னை வந்து எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நேட்டி வந்து பார்த்தா திருச்சி சைடு, அரியலூர் சைடு அந்த பக்கம். ஸோ ரொம்ப ஏமாற்றமாக, சொந்த ஊர் போய் பார்க்கலான்னு ஆர்வமாக இருந்தோம். அந்த ஒரு ஏமாற்றம் இருந்துருக்கு. பொதுவாகவே இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ வெளியூர்ல இருந்து வர்ற நாங்க வந்திருக்கோம், ஆனா எங்க ஊர்ல இவ்வளவு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. சென்னையில தான் இந்த படத்தை அப்படி கொண்டாடுறாங்க. முக்கியமா இப்போ ரோஹிணி மாதிரியான தியேட்டர்ல வந்து கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? உங்க ஊர்ல இந்த படத்தை பாக்குறதுக்கும் இங்க பாக்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி சொல்கிறது, இது சென்னை வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சென்னை, மதுரை, திருநெல்வேலி சிட்டிலலாம் அஜித் ஃபேன்ஸ் நல்லாவே கொண்டாடுவாங்க. அது நம்ம கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த செலிப்ரேஷன் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. இந்த மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சிட்டியில் இருந்தாலும் நல்லாவே அந்த ஃபேன்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.